ச்சுன்னா, நம்ம வீட்ல மரியாதையே இருக்காது. இனிமே அவளுடைய கை தான் ஓங்கும். அதனால அவள வயித்துல இருக்க குழந்தையும் அவளையும் அழிச்சிரணும். அப்படிங்கிற மாரி போஸோட வில்லத்தனத்த கொண்டு வரதுக்காக கொண்டு வர்றாங்க. ராஜாங்கத்திட்ட போயி இவன் பேச சொல்றாரு போஸ். இந்த மாரி மலரோட வாழ்க்கைய யோசிச்சு பாருங்க மாமா. அவளோட வாழ்க்கை மனசு நல்ல மனசு தானே. அவளுக்கு ஒரு வாரிசு வேண்டாமா? அதனால போஸோட சேர்ந்து வாழணும்னு நெகிழ்ச்சியா சொல்றப்ப நம்ம ராஜாங்கம் வழக்கம் போல இறக்கப்பட்டு, இருக்கட்டும் பரவால்ல. ஏதோ பண்ணையெல்லாம் பார்த்துக்கட்டும், பிசினஸ பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்றப்ப, மாமாவே இந்த மாரி சொல்லிட்டாரே வேற வழி இல்ல. அதனால இவன தனிப்பட்ட முறையில கண்காணிச்சுக்குவோம் அப்படின்னு தமிழால ஒண்ணுமே சொல்ல முடியாம, அவன ஏத்துக்கிற மாரி கொண்டு வர்றாங்க. ஆனா போஸ் வந்து வில்லத்தனத்த கொண்டு வர்ற மாரி, அதாவது தமிழுக்கு பொறக்க போற குழந்தைக்கு வந்து பாய்சன் குடுத்து கொல்ற அளவுக்கெல்லாம் கொண்டு போறாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்ப ரெட்ட குழந்தை பொறக்க போகுது. அப்படிங்கிறப்ப கிழவி என்ன பிளான் பண்ணுதுன்னா, குழந்தைய வந்து பாரதிகர் மாஸ்டர் ஸ்டைல்ல 2 விதமா வளர்த்தரலாம். வளர்த்துட்டு நாளைக்கு வந்து பிரச்சனைன்னு வர்றப்ப, "இது உன் புள்ள தான்டா" அப்படின்னு குழந்தை சென்டிமெண்ட்ல மடக்கலான்னு பாரதிகர் மாஸ்டர் ஸ்டைல்ல கொண்டு போறாங்க.